ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கேன். லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு நேற்று வந்து ஸ்டாக்ஸ் மட்டும் காட்டுறேன். முன்னாடி ஆல்ரெடி வந்து நான் ஸ்டாக் ப்ரீமியம் ஸ்டாக்ஸ்லாம் போட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் ரேட்லாம் ஜாஸ்தி தான் இருக்கும். அது ஜாஸ்தினா எப்படின்னா நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் புதுசாக வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் போட்ட அன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% சேல் ஆயிடுச்சு. அதில் ஒரு பீஸ் 2 பீஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை மட்டும் நான் காட்டுறேன். இது இன்னைக்கு வந்த ஸ்டாக் 1 by 1 காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் கேலக்ஸி M33 ஆக்சுவலாக 5G ஃபோன். இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்கு. இது நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஆக்சுவலாக அந்த பவுச் கவர்ஸ் எல்லாமே சேர்ந்து இருந்து அக்சசரிஸ்லாம் அன்யூஸ்டாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டைப் C to C கேபிள்லாம் இருக்குது. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து M33 5G ஃபோன். இது அந்த சைடு ஃபிங்கர் பிரிண்டோட இருக்கும். கொஞ்சம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மின்ட் க்ரீனிஷ் இருக்குல்ல ஒரு கலர். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB நான் காட்டிடுறேன் பாருங்க. இங்கே ஜூம் பண்ணுங்க. கேலக்ஸி M33 5G மிஸ்டிக் கிரீன் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. இன்னும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியோட இருக்குது. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்க்ராட்ச் டென்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பவுச் மார்க்ஸ் மட்டும் மைல்டாக ரொம்ப லைட்டாக இருக்குது. அது கூட விஷயம் கிடையாது. ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 9500 9500 சாம்சங் M33 5G. ஜஸ்ட் வாரண்டி கம்ப்ளீட் நினைக்கிறேன். ஒரு 1 or 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது, அன்யூஸ்டாகவே இருக்குது. அதே அப்புறம் கால் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து ரெட்மி 12 இதுவும் பார்த்தீங்கன்னா பீஸ் ஃபுல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இது சார்ஜர் கூட இதில் பாருங்க, ஃபுல் செட் இருக்கு பாருங்க. 22.5 watt ஸ்பீட் சார்ஜர் தான் வந்து கேபிளோட இருக்குது. பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட TPUலாம் கேஸ்லாம் இருக்குது பாருங்க. இதை யூஸ் பண்ணாமல் இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெட்மி 12 தான் இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB பில்டு. யூஸ்வலாக வந்து ரெட்மியில் வந்து 464 விடுவாங்க. இது 4GB 128. இதுவும் பீஸில் நல்லா க்ளீனாக இருக்குது. ஹைப்பர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு ஷியோமியில். டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிளாஸ் டோர் தான், நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கும். ஜஸ்ட் 5500 5500 ரெட்மி 12. அது இல்லாமல் 4GB RAM 128GB பில்லோட இருக்குது. இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. அப்புறம் கால் பண்ணுங்க. இது காமிச்சிருப்போம். ஜேட் பிளாக் 4GB RAM 128GB பில்டு. இது ஆக்சுவலாக இது 4G டிவைஸ் தான், 5G கிடையாது. அதனால ரேட் கம்மி தான், 5500. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் இதுவும் ஷியோமி தான். இது ஆக்சுவலாக இதோட கொஞ்சம் நல்ல கான்ஃபிகரேஷன் தான். ரெட்மியில் 10i இது ஃபுல் பாக்ஸுக்கு அந்த சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதோட பீஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G யூனிட். இது கொஞ்சம் நல்ல ஹை சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல கொஞ்சம் ப்ரீமியமாக வரும்ல அந்த ஃபோன் செக்மெண்ட்டில் இருக்கும். இதோட பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது. இது ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லாமல் கம்பெனிலேயே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேக் டோரை எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அது கம்பெனி அதோட பில்லும் இருக்குது. காமிச்சிடுறாங்க. இந்த பாருங்க, இந்த பேக் பட்டன் ஸ்ட்ரக் ரீபூட் ஃபால்ட் இருக்கிறதுனால கம்பெனிலே வந்து கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது பீஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 8999 கொடுக்குறோம். இது ஒரு 5G டிவைஸ். அது இல்லாமல் 8GB RAM 128GB பில் நினைக்கிறேன். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. ஆமாம் கரெக்ட். ஸ்பெசிஃபிக் சன்ரைஸ் கலர் இது 8GB RAM 128 128GB இருக்குது. ஜஸ்ட் 8999. ரொம்ப நல்ல பெஸ்ட் ப்ரைஸாக தேவைப்படுறோம். கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 10 Lite. நோட் சீரிஸ்லாம் யூஸ்வலாக சாம்சங்கில் நிறைய பேர் வந்தால் கேட்பீங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபோன் தான் இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட இருக்குது. இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. பீஸில் நல்லா தெளிவாகவே இருக்குது. இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. கேமரா போட்டிங்கன்னா எப்பயாவது ஒரு டைமில் லேகான்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன லைட்டாக ஒரு வைப்ரேஷன் ஆகுது. ஆனால் நார்மலாக வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 10:1 ரேஷியோவில் சொல்லலாம். ஒரு 10 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்பயாவது ஒரு டைமில் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம யூஸ்லாம் வந்து ஏன்னா சின்ன எதனால் குறை இருந்துச்சுனாலும் சொல்லி தான் கொடுப்போம். அதனால் பீஸ் இது 10 நல்லா க்ளீனாகவே இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7500 7500 ரெட்மி Note 10 Lite. இது அந்த பென் சீரிஸோட வரும். ரேட் ரொம்ப லீஸ்டான கம்மியான ப்ரைஸ் தான். இப்போ வந்து புதுசில் 45,000 போட்டிருக்காங்க. இது நல்லா யூஸ் பண்ணது தான். ஏறக்குறைய ஒரு 2 to 3 years யூஸ் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் 7999 கொடுக்குறோம். 75 சொன்னா 7500 இது. அப்புறம் லோ பட்ஜெட் செக்மெண்ட்லாம் யூஸ்வலாக நமக்கு ரெகுலராக இருக்கும். இது வந்து சாம்சங் M12 ஜஸ்ட் 4999. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB. அது மாதிரி சாம்சங்கில் வந்து M30s இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 128GB பில்லோட இருக்குது. இது பீஸ்லாம் ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4999. இதே மாதிரி ரெட்மி Note 8 இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB பில்லோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 rupees இருக்குது. இந்த மாதிரி இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா ஃபோன் எதாவது தேவைப்படுது, நல்ல ஹையர் கான்ஃபிகரேஷன் தேவைப்படுதுன்னா தாராளமாக இவங்க வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.